ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நம்ம பார்க்க போகிற வீக் என்ன வந்து டியூட் ட்ரெய்லர் வந்து கைஸ். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குது, ஒருத்தா இருக்கா, எக்ஸ்பிரஷன் ஏற்றிருக்கான்னு சொல்லி பார்த்ததான். ஸோ அதான் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வார்த்தை யார் நடிக்கிறான்னு சொல்லி பார்த்ததான் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஆஸ் அ ஹீரோவா, ஹீரோயினா வந்து மமிதா பைஜு. நெக்ஸ்ட் வந்து சரத்குமார் சார் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தை ப்ளே பண்ணுறாரு. முக்கியமாக டேரக்டர் வந்து ஒரு நியூ ஏஜிங் டேரக்டர் சுதா கோங்கரா, அவங்களோட அசிஸ்டண்டாக இருக்க கீர்த்திஸ்வரன் அவர் வந்து இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் யாருன்னா வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அதாவது புஷ்பா 2, அதுக்கப்புறம் குட் பை அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஜென்சி லவ் ஸ்டோரி பற்றி தான் பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். முக்கியமாக வந்து மியூசிக், இன்னும் எக்ஸ்பிரஷன் மியூசிக் சாயா பேங்கோட ஃபஸ்ட்டு தேட்டருக்கு தமிழ் மூவி தான். அதுமாதிரி பல்டி மலையாள மூவி வந்திருக்கு, பட் தமிழ் மூவி ஃபஸ்ட்டு தான். ஸோ எப்படி வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு, சாங்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஊரும் பெட் சாங்காக இருந்தாலும் சரி நல்லா இருப்போ, இன்னொரு சாங் வந்துச்சு. ஸோ 3 சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஊரும் பெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் டீசெண்டாக இருக்குது. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா வந்து டிராகன் ப்ளஸ் லவ் டுடே மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்குது. அதே ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ஒரு ஜென்சி லவ் ஸ்டோரி வந்து டேரக்டர் வந்து அதாவது கான்செப்டாக வந்து காமிச்சிருக்காரு ட்ரெய்லரை. நம்ம வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர் படத்தை வந்து ட்ரெய்லர் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து டிராகனும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, டான் 2 அப்படி தான் சொன்னாங்க. பட் படம் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பக்காவாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஃபன் எலமெண்ட் இதை பார்த்தா நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எப்படி சொல்றது, ட்ரெய்லரே நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ படத்துக்கு நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிரதீப் ரங்கநாதன் அதே ஆக்டிங், அதே ஆட்டிடியூட், அதாவது எப்படி லவ் டுடே டிராகன் இந்த படத்தையும் அதே ஆட்டிடியூட் தான் பண்ணுறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அவர் புதுசாக ட்ரை பண்ணாமல் அவருக்கு என்ன வருது, ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணுறாரு அவர். மமிதா பைஜு தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த படம் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இன்னும் நிறைய படம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. ரெபுன்னு ஒரு படம், ஜி பிரகாஷ் படத்தை வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. பட் இது இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய கேரக்டர் கிடையாது. பட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது நடிக்கிறாங்க, ஜனநாயகர் அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய கேரக்டர் நிறைய மூவியில் வந்து அவங்க சைன் ஆகிருக்காங்க. முக்கியமாக சூர்யா 46 சைன் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க கெரியர் வந்து தமிழ் சினிமா வந்து எப்படி சொல்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்ப்போம். இந்த படத்தை வந்து பிரதீப்போட மாமா பொண்ணாக தான் வந்து மமிதா பைஜு வராங்க. மாமாவை வந்து சரத்குமார் சார் நடிக்கிறாரு. முக்கியமாக வந்து இந்த படத்தோட கான்செப்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாடா படமாக இருக்க வாய்ப்பு அதிகம். இதில் யூஸ்வலான ஒரு ஜென்சி லவ் ஸ்டோரியாக இருக்க வாய்ப்பு அதிகம். ட்ரெய்லர் வந்து ஸ்டோரியை கெஸ் பண்ணாத விடத்தை தான் அவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. ட்ரெய்லர் வந்து 2 எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து மியூசிக் வந்து 5 எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. மியூசிக் ஒரு மாதிரி மெலோடியாக நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்து படம் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே போய் நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் 100 கோடி வச்சும் பார்ப்போம். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய கிராண்டான செட்டு தான் போட்டு எடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். ஸோ ஆல்வேஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாய் கைஸ்.